மதிப்பு 2 லட்சம். இல்லனா கூட பரவாயில்ல, நான் சும்மா நீ எடுத்துட்டு வந்துட்டு போடு பவித்ரா, நீ சாதிச்சிட்டமா. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப கொண்டாட்டம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பணப்பட்டி எடுக்கிறதுல முத்து ரயானா வேற லெவல்ல சாதிச்சு ஒரு ஆண் வந்து பணப்பட்டி எடுத்து வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்டரிய கிரியேட் பண்ணாங்க. ஆனா இதே ஒரு பெண் எடுக்க முடியாது, இது பெண்களுக்கு வந்து அநீதி பண்றாங்க. ஏன்னா பெண்கள் ஓடி எடுக்க முடியாத இந்த ஒரு டாஸ்கை வந்து பிக் பாஸ் இப்படி வைக்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க டயத்துல பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரியே பிக் பாஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, ரயானுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்கு 45 மீட்டர்ல 25 செகண்ட்ஸ் கொடுத்தாங்களே, அதே கணக்கை வந்து இப்ப பெண்கள் முடிஞ்சா எடுத்து பாருங்க அப்படின்ட்டு அதே இது மாதிரி வைக்கிறாங்க. இதையும் வந்து ரயான், முத்து, விஷால் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து இது பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து இதுக்கு போட்டி போடல. ஆனா இதுக்கு மெயினா போட்டி போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லினும் பவித்ராவும் தான். கண்டிப்பா இது நம்மளால எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா சும்மாலாம் ஒன்னும் வந்து அவங்க எடுக்கிறேன்னு வந்து நிக்கல. ஒரு நாள் ஃபுல்லா வந்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு ஓடி பிராக்டிஸ் பண்ணி கான்பிடண்டா வந்து நின்னாங்க. அப்படியுமே வந்து 2 பேத்துக்கு இடையில நான் தான் முத சொன்னேன், நான் தான் முத வந்தேன் அப்படின்ட்டு 2 பேத்துக்கு இடையில போட்டி இருந்தது. பிக் பாஸே பார்த்து உங்க 2 பேத்துக்குள்ள நீங்க யார் போறீங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல பவித்ரா வந்து கான்பிடண்டா ஜாக்லின் நான் பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஷோ விட்டே போனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு கான்பிடண்டா சொன்னாங்க. ஜாக்லினும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் நான் போறேன் அப்படின்னு தாவி குச்சி தான் வந்தாங்க. இருந்தாலும் வந்து பவித்ரா இவ்வளவு கான்பிடன்ஸா கேட்கல, சரி கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு கொடுத்தாங்க. கடைசியில பவித்ரா வந்து ரொம்ப பதட்டமா இருந்தது. பிக் பாஸ்டே டைம் கேட்டு கேட்டு வந்து கடைசியில வந்து ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா இந்த பணப்பெட்டியை பவித்ரா எடுத்தாங்கன்னா ஒரு பெண் போட்டியாளர் வந்து இவ்வளவு டஃப்பான ஒரு டாஸ்கை வின் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள பணப்பெட்டி எடுத்துட்டு உள்ளுக்கு வராங்கன்னா அதே பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து, ரயான், ஜெஃப்ரி, ஜாக்லின் எல்லாருமே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணது காரணமா வந்து பவித்ரா செம்ம ஸ்பீடா ஓடினாங்க. ஓடிட்டு கடைசி இருக்கிற ஒரு 4 செகண்டுக்கு முன்னாடி வந்து உள்ளுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பெட்டியை தூக்கி போட்டு டைவ்ல உள்ளுக்கு விழுந்து உருண்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கர குதியாட்டம். ஆனா பவித்ரா ஒன்னு சொன்னாங்க பாருங்க, திஸ் இஸ் ஃபார் யூ ஜாக்லின் அப்படின்ட்டு. ஏன்னா ஜாக்லின் விட்டு கொடுக்கலன்னா பவித்ரா இந்த ஹிஸ்டரியை மேக் பண்ணிருக்க முடியாது. உடனே பிக் பாஸே வந்து ஒரு பெண் போட்டியாளரை வந்து பணப்பெட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டினாங்க. ப்ரௌட் ஆஃப் யூ பவித்ரா அப்படின்லாம் வந்து பிக் பாஸ் சொன்னாரு. உண்மையிலே வந்து பவித்ரா இந்த 2 லட்சம் பணம் கூட பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இந்த காம்படிஷன்ல தைரியமா நானும் விளையாடுவேன் விளையாண்டு வெற்றி பெற்றாங்க பாத்தீங்களா, அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் ஜாக்லின் விளையாண்டு பணப்பெட்டி எடுக்க முடியாம வெளியே போனாலுமே ஆனா ஜாக்லினால தான் இந்த வெற்றி எனக்கு அப்படின்ற பவித்ரா மறுபடியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவித்ரா வந்து எங்கேயுமே பேசல, சரியா விளையாடல அப்படின்னு சொன்னாங்களே, இந்த ஹிஸ்டரியை யாராலையும் மறைக்க முடியாதுல, யூ டிசர்வ் இட் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே பாராட்டாங்க. உண்மையிலே பவித்ராவுக்கும் நம்ம பாராட்டுகள் தான். நீங்க உண்மையிலே பவித்ரா வந்து பண்ணது ஹிஸ்டரி தானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் மறக்காம பவித்ராவுக்கு ஒரு பாராட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.